வெற்றியில கேது உட்கார்ந்துருக்காருங்க. இந்த காலசர்ப்ப யோகம் வெற்றியில கேது, 9ஆம் இடத்துல ராகு, இப்படி பாக்கியஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. இது பலவீனமே கிடையவே கிடையாது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன். இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது, அறிவா யோசிக்க முடியாது. வாழ்க்கையில பயங்கரமா யாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசியில இருக்கு. நீங்க எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த வக்ரமான குரு உங்க ராசியில இருக்காரு. நல்லா தெரிஞ்சுங்க. குரு உங்க ராசி மேல நிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. 7ம் 10ம் அங்க அடி வாங்குனுச்சு. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, தயவு செய்து ஒரு பொது பலன் நீங்க பாத்துக்கணும். மிதுன ராசி காசு கையில நின்னுச்சா கேட்டு பாருங்களேன். பேச்சால சண்டை, குடும்பத்துல ஒரு குழப்பம், தடுமாற்றம், இதெல்லாம் கேட்டா சொல்லுவாருங்க, ஆமாங்க இருந்துச்சு பாரு. கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்க. ராகு சொந்த நட்சத்திரம். எப்படி ராகு சொந்த நட்சத்திரத்துல போறாரு, சதயத்துல போறாரு. கேது பூரத்துல போறாரு. எப்படி பூரம்லாம் யாருடைய நட்சத்திரம்? பெருமாளுடைய நட்சத்திரம், அம்பாளுடைய நட்சத்திரம். அப்ப இது எல்லாமே மகாலட்சுமி நட்சத்திரம். மிக பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குருடைய சிப்பம் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி கால சர்ப்ப யோகம் என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க, கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம், கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா? ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவலில் கொண்டு போயிடுவார். எப்படி இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி காலபுருஷனுடைய 3வது ராசி மிதுன ராசி. எப்படி பயங்கரமான ஒரு புத்திசாலி குணம் மிதுன ராசியில இருக்கு. நீ எடுத்துக்கங்க. இவங்கள மாதிரி யாரும் அறிவா யோசிக்க முடியாதுங்க. எப்படி இவங்கள மாதிரி யாரும் அறிவா திங்க் பண்ண முடியாது, அறிவா யோசிக்க முடியாது. வாழ்க்கையில பயங்கரமா யாரோட அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மிதுன ராசியில இருக்கு. நீங்க எடுத்துக்கங்க. நல்ல ஒழுக்கமான குணம், தன்மையான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம் எல்லாமே பாருங்க மிதுன ராசியை பொறுத்த அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த கால சர்ப்ப யோகமான பயிற்சி, இதுங்க புதுசா சொல்றீங்க. கால சர்ப்ப யோகமான பயிற்சி ஒண்ணு இல்லைங்க. ராகுக்குள்ள எல்லா கிரகம் நடக்குன்னா கால சர்ப்ப தோஷம், கேதுக்குள்ள எல்லா கிரகம் நடந்தா கால சர்ப்ப யோகம். இப்ப உங்க ஜாதத்துல அது யோகமா பலவீனமா? இது 6 மாசத்துக்கு இந்த யோகம் இருக்குது. அதனாலதான் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடக்கூடாது. மிதுன ராசிக்கார எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை. அம்மன் அருள் டிவியை பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அம்மன் அருள் டிவில நமக்கு நிறைய ஜாதகம் மிதுன ராசி நிறைய கொடுத்தீங்க, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க. அனைவருக்குமே பொங்கலாமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிச்சு. இது பயங்கரமான ஒரு ராஜயோகம் இருக்கு. இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. பாத்துக்கோங்க. இந்த யோகம் எப்போ வராது, எப்பாச்சும் ஒரு வாட்டி இந்த யோகம் வரும். இது ஜாதகத்துல ராகு கேது எப்படி இருக்குது, இதை மட்டும் நீங்க செக் பண்ணிக்க. தயவுசெய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா சில பேருக்கு இந்த யோகம் அள்ளி கொடுத்துரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாருங்க, இந்த வக்ரமான குரு உங்க ராசியில இருக்காரு. நல்லா தெரிஞ்சுங்க. குரு உங்க ராசி மேல நிக்கிறாரு, இல்லைன்னு சொல்லல. 7ம் 10ம் அங்க அடி வாங்குனுச்சு. நான் இது எல்லாத்துக்கும் சொல்ல, தயவு செய்து ஒரு பொது பலன் நீங்க பாத்துக்கணும். உங்க விதி ஜாதகத்துல உங்களை சொல்லுவாங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இந்த கிரகம் யோகமா இருக்குங்க. ஒண்ணும் இல்ல, இப்ப ராகுபான் உங்க யோகமா இருக்காருங்க, கேதுபான் யோகமா இருக்காருங்க, சூரிய பவன் யோகமா இருக்காருங்க, செவ்வாய் பவன் யோகமா இருக்காருங்க. இந்த கிரகம் சரியில்லைங்க, இதுல போகாதீங்க, இதுல போங்க, இந்த துறையை யூஸ் பண்ணி போங்க, இந்த துறையை போக ஏதோ சொல்லுவாங்க. ஜாதகத்தை வச்சு, பிறந்த நேரத்தை வச்சு, இந்த லக்கண புள்ளியை வச்சு 9 கிரகத்துல எந்த கிரகம் யோகமான கிரகம் அதை வச்சுதான் சொல்ல முடியும். அதனாலதான் எல்லா வீடியோ என்ன சொல்றீங்க, அம்மன் அருள் டிவில பொது பலன் தயவு செய்து பாருங்க. சில பேர் அம்மன் அருள் டிவி சொல்றீங்க, இதனால எனக்கு நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் கரெக்டா இருக்காதான் கால் பண்ணுங்க.
திசா புத்தியை பார்த்துட்டு பலனுங்க செம்ம யோகம் இருக்கும். இப்ப ஏன்னா இப்ப எல்லாமே யோகமா வரணும். 6 மாசம் யோகம் இருக்குங்க. மெயினா மிதுனராசி செம்மையா இருக்கும். என்ன சொல்லுங்க, வெற்றியில கேது உட்கார்ந்துருக்காருங்க. இந்த காலசர்ப்ப யோகம் வெற்றியில கேது, 9ஆம் இடத்துல ராகு, இப்படி பாக்கியஸ்தானத்துல ராகு உட்கார்ந்துருக்காரு. இது பலவீனமே கிடையவே கிடையாது. நான் ஓப்பனா சொல்லிடுறேன், பலவீனம் கிடையவே கிடையாது. நல்ல யோகத்தை மட்டும்தான் கொடுக்கணும். அது ஜாதகத்துல நல்லா இருந்தா, அந்த நான் சொன்ன இந்த ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருந்தா இங்க வேலை செய்யாது. ஆனா கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருந்தா பயங்கரமா வேலை செய்யும். எப்படி பயங்கரமா வேலை செய்யும். அது ஜாதகத்துல திசா புத்தி, நல்ல கிரகம் திசை நடத்தணும், நல்ல கிரகம் புத்தி நடக்கணும். ராகு புத்தியோ கேது புத்தியோ எல்லாரும் வந்தாலும் எல்லாருமே ஜாதகத்தை போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த யோகம் 6 மாசம் மட்டும்தான் இருக்கும். 6 மாசம் நம்ம என்னென்ன சாதிக்கணுமோ எல்லாமே சாதிச்சுக்கணும். அதுக்கான நேரம் நெருங்கி வருது. அதனாலதான் இந்த வீடியோ நான் அம்மன் டிவியில பதிவே பண்றேன். இது யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த பதிவு உங்களுக்கான பதிவு. இது வாழ்க்கையில முன்னேறதுக்காண்டிதான் இந்த பலனே சொல்றேன். ஏன்னா பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை கண்டிப்பா 100க்கு 100% தொழில், வேலை, திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, மனைவி, நண்பர்கள், கூட்டாளி எல்லாம் எதிரியா மாறிச்சா இப்ப பாருங்க 2 மாசம் செலவாக இருந்துச்சு. பாத்துக்கோ, நீ எடுத்து பாத்துக்க. மிதுன ராசி காசு கையில நின்னுச்சா கேட்டு பாருங்களேன். பேச்சால சண்டை, குடும்பத்துல ஒரு குழப்பம், தடுமாற்றம் இதெல்லாம் கேட்டா சொல்லுவாருங்க, ஆமாங்க இருந்துச்சு பாரு. எனக்கு கடன் இருக்கு, எப்படி தலைக்கு மேல கடன் இருக்கு, எனக்கு வயிறு சம்பள தொந்தரவு இருக்கு, தோல் சம்பள தொந்தரவு இருக்கு, உடம்புல கட்டி கொப்பளம், எப்படி குரு வக்கரன்னா கட்டி கொப்பளம். இது மாதிரி உடம்புல எந்தெல்லாம் உடம்புல இந்த பெருசா உறுப்புகள் எதெல்லாம் பெருசா இருக்கு அதுல ஒரு பாதிப்பு, மருத்துவ செலவு, விரைய செலவு, இன்கமே இல்ல, தொழில் உத்தியோகம் சரியா அமையல, கணவனில் ஒரு மன வருத்தம், இது மாதிரி நிறைய விஷயத்த கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க. நாங்க நிறைய ஜாதகம் கொடுத்தது மிதுன ராசிக்காரங்க. அதனால சொல்றேன், இப்ப எல்லாமே டோட்டலா மாறுது. உங்க வாழ்க்கையில இது எல்லாமே யோகமா இருக்குங்க. இது 100க்கு 100% யோகம். கேது மட்டும் நல்லா மட்டும் இருந்துட. ஏமா யோகம்னு சொல்றேன், கேது நிக்கக்கூடிய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரங்க. ராகு சொந்த நட்சத்திரம். எப்படி ராகு சொந்த நட்சத்திரத்துல போறாரு, சதயத்துல போறாரு, கேது பூரத்துல போறாரு. எப்படி பூரம்லாம் யாருடைய நட்சத்திரம்? பெருமாளுடைய நட்சத்திரம், அம்பாளுடைய நட்சத்திரம். அப்ப இது எல்லாமே மகாலட்சுமி நட்சத்திரம். பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவாரு. ஜாதகத்துல நல்ல திசா புத்தி இருந்தா முதல் பலனே நான் ஓப்பனா சொல்லிடுறேங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள பாருங்க, இந்த கிரகம் எல்லா கிரகம் நான் சொல்றேன், இந்த 8 கிரகமும் சொல்றேன், மேக்சிமம் இந்த 7 கிரகம் இதுக்குள்ள சுத்தி தான் வரும். அரசாங்க வேலை, எப்படி அரசாங்க வேலை எத்தனை பேர் முயற்சி பண்ணாலும் சரி, மிதுன ராசிக்காரங்க அரசாங்க வேலை 100க்கு 100% கிடைக்கும். அரசியல கண்டிப்பா சாதிப்பீங்க. வேலை கிடைக்காதானே இருக்கும். வேலை உத்தியோகம் சூப்பரா நல்ல வேலை பாருங்க. வெளிநாட்டுல வேலை, மெயினா வெளிநாட்டுல உள்ளவங்க மட்டும்தான் இந்த கால சர்ப்ப யோகம் வெளிநாட்டுல உள்ளவங்க வேலை உத்தியோகம் பயங்கரமா உதவி பதவி உயர்வு கொடுத்துரும். நான் 10 வருஷமா ஒரு கம்பெனில இருக்கேன், 20 வருஷம் ஒரு கம்பெனி இருக்கேன், எனக்கு வேலை உத்தியத்துல பதவி உயர்வே கிடைக்காது. இப்ப கிடைக்கும். லாபத்தை கொடுப்பாரு, வருமானத்தை கொடுப்பாரு, திடீர் லாட்டரியோத்தை அடிக்க வைப்பாரு. இப்ப நீங்க எடுத்து பாத்துங்க. எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டத்துல கால சர்ப்ப யோகம், லாட்ரி, காலசர்ப்ப யோகமா இருக்கு. அதனால சொல்றேன், ஏன்னா 3ஆம் இடத்துல 9ஆம் இடத்தை பாக்குது. அப்ப அந்த யோகம் வேலை செய்யும். குரு பகவானுடைய தாக்கங்கள் மட்டும் நல்லா, குரு மட்டும் நல்லா இருந்தா காசு, பணம், இன்கம், பொருளாதாரம் சூப்பரா இருக்குங்க. இப்ப நகை வாங்குறது, வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, ஏதாச்சும் ஒரு அப்பா சொத்து அம்மா சொத்துல வழக்கு போனா இப்ப அந்த வழக்கு எடுத்து நடத்தி பாருங்க. இந்த கால சர்ப்ப யோகமான காலம் கண்டிப்பா நல்லது அமைப்பு கொடுக்கும். ஏன்னா இது தோஷம் கிடையாது, யோகம். உங்க யாரும் அந்த யோகம் இருந்தா இப்ப கண்டிப்பா கொடுத்தே தீர வேண்டும் பாருங்க. ஏன்னா கிரகம் மத்த எல்லா கிரகத்துடைய சப்போர்ட் இருக்கு நம்மளுக்கு. குரு நல்லா இருக்காரு, ராகு இது நல்ல இடத்துல தான் இருக்குது. அதனாலதான் சொல்றேன், படிப்பு கல்வி நல்லா இருக்கும், அரசியலை சாதிப்பீங்க, அரசாங்க வேலை கிடைக்கும், நல்ல ஒரு அனுகூலமா தேடி வரும், உடம்பு ஆரோக்கியத்து நல்ல ஹெல்த் நல்லா இருக்கும், கமிஷன் வியாபாரம் நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட் நல்லா இருக்கும், ஐடிஎஃப் நல்லா இருக்கும், பேங்க்ல வேலை பார்க்க நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலமா வருது பாருங்க. இந்த யோகமான நேரம் எந்த கெட்டதுன்னு சொல்ல வார்த்தை வரல. நிறைய நல்ல விஷயம் மட்டும் மிதுன ராசிக்கு நல்லா இருக்கும். உங்க ஜாதகத்துல திசா புத்தி நல்லா இருந்துட்டா மட்டும் நீங்க எப்போதும் எல்லாமே ஜெயிப்பீங்க பாருங்க. தோக்கவே முடியாது. ஜெயிக்க பிறந்தவங்க ஜெயிக்க போறீங்க. பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. எந்த காரியம் எடுத்தாலும் சரி, பெண்களாம் ஜெயிக்க போறீங்க. நல்ல ஒரு மாற்றம் வரும் பாருங்க. உணவுத்துறை, கலை ஃபீல்டு எல்லாமே, கமிஷன் வியாபாரம், ரியல் பிசினஸ், ரியல் எஸ்டேட் தான் சூப்பரா இருக்கும். இப்ப நட்சத்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் என்ன வருதுல, மிருகசீரத்தை எதுவுமே தைரியமான குணம், தன்னம்பிக்கையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம், நீங்க பயங்கரமா இருக்கும். எதுக்குமே பயப்படணும் அவசியமே கிடையாது உங்கள்ட்ட. மிருகசீரனாவே தைரியம், தன்னம்பிக்கை தாங்க. பிடிச்ச விஷயமே உங்கள்ட்ட தாங்க.
ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து மிருகசீரிடம் தான். இதுக்கு முன்னாடி பாருங்க 8ஆம் இடத்துல செவ்வாய் வந்து குளிஞ்சு விட்டார். வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாமே தடங்களை பார்த்தது யாரும் நீங்க தாங்க. நீங்க கேட்டு பாருங்க. ஏதாச்சும் ஒரு தடங்கள் வந்துச்சு, உடல் பாதை வந்துச்சு, செலவு வந்துச்சு, பிரச்சனை பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் இல்லை, இன்கம் இல்லை, இப்படிதான் சொல்லுவாங்க. மிருகசீரத்தை பார்த்தா அன்னை வரைக்கும் கேட்டு பாருங்க. இதான் சொல்லுவீங்க, இனிமே சொல்ல மாட்டீங்க. எப்படி இந்த 6 மாசம் சொல்லவே மாட்டீங்க. நல்ல வருமானம் வரும், வீடு வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி நல்ல தசாபதி இருந்தால் வீட்டுல சுபகாரியம் நடக்கும், திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும், கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, தொழில் உத்தியோகம் நல்லா இருக்கும், யூனிஃபார்ம் வேலை நல்லா இருக்கும், கெமிக்கல் ஃபீல்ட் நல்லா இருக்கும், நெருப்பு சார்ந்த வேலை எல்லாமே சூப்பரா நல்லா யோகத்தை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு. நீங்க எடுத்துக்கங்க, கண்டிப்பா செக் பண்ணி. சூப்பரான ஒரு யோகம் இருக்கு மிருகசீரத்துல. கண்டிப்பா உங்க ஜாதகம் எடுத்து செக் பண்ணிட்டு மூவ் பண்ணுங்க, நல்லா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். அடுத்து திருவாதிரை, பயங்கரமா பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய வெறி திருவாதிரை இருக்கு. நீங்க எடுத்து பார்த்துக்க. திருவாதிரை நட்சத்திரம் எந்த நட்சத்திரம் யாரும் இருக்காது, சிவனுடைய நட்சத்திரங்க. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இந்த நேரம் மட்டும் பாருங்க, நல்ல யோகம், இந்த காலசர்ப்ப யோகம் பயங்கரமா லாபத்தை கொடுக்கும் பாருங்க. எப்படி பார்த்தா ஒரு 3 மாசம் உங்களை அசைக்கவே முடியாது. ஜாதத்துல நல்லா தசாபதி இருந்தா லாட்ரி யோகம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. லாட்ரி யோகம் அதவே பணத்தை போட்டு விரயம் பண்ணிடாதீங்க. ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்துட்டு மூவ் பண்ணுங்க. கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஷேர் மார்க்கெட்டிங் இதெல்லாம் சூப்பரா இருக்கும். தொழில் உத்தியத்துல மாற்றம், திருமண வாழ்க்கை சந்தோஷம், எப்படி முதல் திருமணம், 2வது திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே இந்த திருவாதிரையில பிறந்துட்டா அந்த காலசர்ப்ப யோகம் பயங்கரமா நல்ல யோகத்தை அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது ராகு மட்டும் நல்லா இருந்தா மட்டும் போதும், எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும். எதுக்கும் பயப்பட இறங்கி அடியும், உங்க பக்கம் வெற்றி நிச்சயமா இருக்கும். திருவாதிரையில பிறந்தவங்க இனிமே கலங்கக்கூடாது, எல்லாமே ஜெயிக்கக்கூடியனா தேடி வருது. அடுத்து புனர்பூச நட்சத்திரம் பிறந்த ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம் நிறைய இருக்கும். யாருக்கிட்டையும் கை கட்டி நிக்கணும்னு அவசியம் உங்கள்கிட்ட கிடையவே கிடையாது. இனிமேதான் உங்க நேரமே ஸ்டார்ட் ஆகுது, நல்ல நேரமே நெருங்குது. குரு நல்லா பாத்துங்க, குரு புதன் பகவானை பாக்குறாரு இந்த காலகட்டத்துல, எப்படி ராசி அதிபதியை பாக்குறாரு. கேது பாருங்க சுக்கிரனோட சாரத்தில் 5ஆம் வீட்டு விசாரத்துல போறப்ப ஆசைப்பட்ட விஷயத்தை அடைய போறீங்க. காதல் திருமணம், எப்படி காதல் திருமணம் நல்ல விஷயம். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, தொழில் மாற்றம் பார்க்கறது, உத்தியோகத்துல உயர் பதவிக்கு போறது, பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமான வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்புகள், எப்படி ஒரு சுப செலவு, சுபகாரியங்கள், நகர வச்சிருக்கவங்க, ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க, பேங்க்ல வேலை பார்க்கறவங்க, எப்படி உணவுத்துறையில் உள்ளவங்க, இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம். கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம், தொழில் உத்தியோகம், மாமனார் மாமிய உறவு சார்ந்த ஒரு வெற்றிகள், சொத்து வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இந்த புனர்பூசணத்தை சூப்பரான யோகம் நல்லா இருக்கு. பாத்துக்கோங்க, தோல்விங்கிற விஷயமே புனர்பூசணத்துலயுமே வராது. இந்த காலசர்ப்ப யோகம் நல்லா இருந்தா கண்டிப்பா எல்லாருமே ஜாதகத்தை செக் பண்ணிட்டு எடுங்க. கண்டிப்பா 100% இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்யும்.